ஹலோ எவ்ரிவன். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 7.6. பயிற்சி 7.6ல இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு கேள்விகளுக்கும் சும்மா அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலாம் வகைக்கெழுவின் பயன்பாடுகள், அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். சோ முதலாம் வகைக்கெழுவின் பயன்பாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார்புகளின் ஓரியல்பு தன்மை, அதாவது மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓரியல்பு தன்மைகள் அப்படின்னா மோனோடானிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா அதுக்கான சில தன்மைகள் இருக்கும். சோ அதுல ஒரு தன்மை தான் ஓரியல்பு தன்மைன்னு சொல்லக்கூடியது. ஓரியல்பு தன்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஏற்றமா இருக்கும், இல்லைன்னா இறக்கமா இருக்கும், இப்படிதாங்க இருக்கும், சரிங்களா? சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஓரியல்பு தன்மையில வந்து ஒன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றம் திட்டமா ஏறும், இல்லைன்னா திட்டமா இறங்கும். சோ இப்படிதாங்க இருக்கும். சோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, ஓரியல்பு தன்மைன்னு சொல்றாங்க. சோ அதான் வந்து ஓரியல்பு தன்மை. ஓரியல்பு தன்மைனா என்னங்க? மோனோடானிசிட்டி, ஆங்கிலத்துல மோனோடானிசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரையறை பாருங்க, வரையறை 7.4ல எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு I என்ற இடைவெளியில் a less than b, which implies f of a less than or equal to f of b. சோ இந்த நிபந்தனையா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடைவெளியில ஏறும் சொல்லியிருக்காங்க. அந்த இடைவெளியில என்னவா இருக்கும்? ஏறும், திட்டமாக ஏறும். சோ அடுத்து வரையறை 7.5 பாருங்க. சோ இந்த இடைவெளியில இருந்துச்சுன்னா இந்த மாதிரி f of a greater than or equal to f of b இருந்தா இறங்கும். f of a greater than or equal to f of b இருந்தா இறங்கும். புரிஞ்சுதுங்களா? சோ f of a less than or equal to f of b இருந்தா ஏறும், greater than or equal to f of b இருந்தா இறங்கும். சோ அதாங்க வித்தியாசம். அடுத்தது பாருங்க, f of x என்ற சார்பு a, b என்ற திறந்த இடைவெளியில் வகையிடத்தக்கது என்க. சோ இந்த திறந்த இடைவெளியில வகையிடத்தக்கதுன்னு சொல்றாங்க. எது? இந்த சார்பு f of x, அதாவது d by dx of f of x which is greater than or equal to 0. அது மட்டும் இல்லாம a, b என்ற இடைவெளியில ஏறும்னு சொல்லிருக்காங்க. a greater than or equal to 0. அத ஒரு தடவை வகையிட்டு greater than or equal to 0 இருக்கு. சோ அதனால இது வந்து ஏறும்னு சொல்றாங்க. சோ அதான் சொல்லிருக்காங்க. அடுத்த பாத்தீங்கன்னா, இதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா வகையிட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்தா அது இறங்கும்னு அர்த்தம், சரிங்களா? சரி, அதாவது லெஸ் தென் 0வா இருந்தா திட்டமாக இறங்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா திட்டம் வெறும் இறங்கும், சரியா? சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா வெறும் இறங்கும். இதே வெறும் லெஸ் தென் 0னா திட்டமாக இறங்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வெறும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா ஏறும், கிரேட்டர் தென் 0னா திட்டமாக ஏறும். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா f of x என்ற வகையிடத்தக்க சார்பிற்கு, f of x அப்படிங்கிற வகையிடத்தக்க சார்பிற்கு x0, f of x0 அப்படிங்கிற தேக்க நிலை புள்ளி எண்ணல், அதாவது x0, f of x0 ஒரு தேக்க நிலை புள்ளியா இருந்துச்சுன்னா f dash of x0 வந்து 0வா இருக்கும். f of x அப்படிங்கிற ஒரு வகையிடத்தக்க சார்புக்கு x0, f of x0 அப்படிங்கிற ஒரு தேக்க நிலை புள்ளி எடுத்தோம் அப்படின்னா f dash of x0 எப்படி இருக்குங்க? 0வா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம f of x என்ற சார்பிற்கு x0, f of x0 ஒரு நிலை புள்ளியா இருந்துச்சு அப்படின்னா f dash of x0 வந்து 0வா இருக்கும். இல்லைன்னா f dash of x0 காணத்தக்கது அல்ல. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா மீப்பெரு பெருமம் மற்றும் மீச்சிறு சிறுமம். அதாவது மீப்பெரு பெருமம் அப்படின்னா அப்சல்யூட் மேக்சிமா மற்றும் மீச்சிறு சிறுமம் அப்படின்னா அப்சல்யூட் மினிமா. மீச்சிறு பெருமம், மீப்பெரு பெருமம், மீச்சிறு சிறுமம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க வரையறையில? f of x என்ற சார்பின் சார்பகம் d யில் உள்ள புள்ளி x0 என்க. சார்பகம் d ல இருக்கக்கூடிய புள்ளிய x0ன்னு சொல்லுங்க. f of x0 எப்படி இருக்குமா? greater than or equal to f of x இருக்குமா? சோ அப்படி இருந்துச்சுன்னா f of x0 என்பது d யில் மீப்பெரு பெருமம், அதாவது f of x0 வந்து d ல மீப்பெரு பெருமம்னு சொல்லுவாங்க. அதே f of x0 எப்படி இருக்கும்? less than or equal to f of x இருக்கும். அது மட்டும் இல்லாம f of x0 என்பது d யில் மீச்சிறு சிறுமம் ஆகும். இதே வந்து less than or equal to இருக்கும்போது இந்த f of x0 எப்படி இருக்கும்? d ல மீச்சிறு சிறுமமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா -∞, +∞ என்ற இடைவெளியில் f of x க்கு மீச்சிறு சிறுமம் உள்ளது. -∞, இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா -∞, ல f of x க்கு மீச்சிறு சிறுமம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மீப்பெரு பெருமம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இத பாத்தீங்கன்னா இந்த இடைவெளியில f of x க்கு மீப்பெரு மற்றும் மீச்சிறு
அறுதி மதிப்புகள் இல்லை, அறுதி மதிப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மீப்பெரு பெருமம் மற்றும் மீச்சிறு சிறுமம் மதிப்புகள் உள்ளது, ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மீச்சிறு அறுதி மதிப்புகள் இல்லை, மீப்பெரு இல்ல மீச்சிறு அறுதி மதிப்புகள் இல்லை. அடுத்ததுல பாத்தீங்கன்னா என்ற இடைவெளியில் f of x க்கு மீப்பெருமம் மற்றும் மீச்சிறுமம் மதிப்புகள் உள்ளது. அதாவது எண்டிங் பாயிண்ட்ஸ், பவுண்டரி புள்ளிகள் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? சோ அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அறுதி மதிப்பு தேற்றம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x என்ற சார்பானது மூடிய இடைவெளி a, b இல் தொடர்ச்சியாக இருந்தால் f ஆனது மூடிய இடைவெளி a, b இல் ஒரு மீப்பெரும் மதிப்பையும் மற்றும் ஒரு மீச்சிறு மதிப்பையும் பெறும். அதாவது f of xங்கிற ஒரு சார்பானது மூடிய இடைவெளி a, b ல தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா, கண்டினியூஸா இருந்துச்சுன்னா f ஆனது a, b ல ஒரு மீப்பெரு பெருமதிப்பையும் மீச்சிறு சிறு மதிப்பையும் பெறும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது ஒரு இடைவெளியில் இடம் சார்ந்த அறுதிகள் எப்படி இருக்கும்? f of x-க்கு, அதாவது ஃபெர்மாட் சொன்னது. சோ ஃபெர்மாட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா f of x-க்கு x equal to c இல் இடம் சார்ந்த அறுதி உள்ளது எனில் c ஒரு நிலையெண் ஆகும். அதாவது f of x-க்கு x equal to c ல ஒரு அறுதி இருந்துச்சு அப்படின்னா cங்கிறது ஒரு நிலை எண்ணா இருக்கும். இந்த நிலை எண்ணினை f dash of x equal to 0ன்னு போட போறோம். இந்த நிலை எண் என்னன்னு போட போறோம்? f dash of x வந்து 0ன்னு போட போறோம். சோ இந்த சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலமாகவும் f dash of x காணத்தக்கதாக உள்ள x இன் மதிப்புகளை காண்பதன் மூலமாகவும் பெறலாம். சோ x ஓட மதிப்பை கண்டுபிடிச்ச பிறகும் நம்ம f dash of x க்கு ஈக்குவேட் பண்ணி 0 வருதான்னு பார்க்கலாம். 0 வந்துச்சு not equal to 0 வரும். சோ 0 வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. not equal to 0 வந்துச்சு அப்படின்னா சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். இந்த இடத்துல f dash of x காணத்தக்கதாக உள்ள x இன் மதிப்புகளை காண்பதன் மூலமாகவும் பெறலாம். இதோட தீர்வு எப்படி? f dash of x ஓட முடிவுகள், அதனோட மூலங்கள் கிடைக்கிறது வச்சும் நம்ம சொல்லிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் வகைக்கெழு சோதனை. சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா f of x என்ற தொடர்ச்சியான சார்பிற்கு c ஐ உள்ளடக்கிய திறந்த இடைவெளி I இல் c, f of c என்பது நிலைப்புள்ளி என்க. சோ ஒரு I ல வந்து c of f of c அப்படிங்கிறது ஒரு நிலைப்புள்ளியா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம c ஐ தவிர்த்த இடைவெளியில் வகையிடத்தக்கது f எனில் f of c ஐ கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம். f of c எப்படி எல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னா f dash of x ஆனது c இல் குறையிலிருந்தும் மிகைக்கு மாறினால் f of x க்கு f of c என்பது இடம் சார்ந்த சிறுமம் ஆகும். f dash of x c இலிருந்து குறையிலிருந்து மிகைக்கு மாறினால், கம்மியில இருந்து அதிகம் மாறினால், அதாவது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாறுச்சுன்னா, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாறுச்சு அப்படின்னா இடம் சார்ந்த சிறுமம். இதே வந்து c இன் மிகையிலிருந்து குறைக்கு மாறினால், மிகையிலிருந்து குறைக்கு மாறினால் f of c என்பது இடம் சார்ந்த பெருமம். இது சிறுமம், இது பெருமம். சரிங்களா? அடுத்தது f dash of x குறியானது c இன் இருபுறமும் மிகையாகவோ அல்லது இருபுறமும் குறையாகவோ இருந்தால் சிறுமமும் இல்லை, இடம் சார்ந்த பெருமமும் இல்லை. சோ இது ரெண்டுமே மைனஸ் இல்லை, ரெண்டுமே பிளஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா சிறுமமும் இல்லை, சிறுமமும் இல்லை, பெருமமும் இல்லை. சிறுமமும் இல்ல, பெருமமும் இல்ல. புரிஞ்சுதுங்களா? சோ அவ்வளவுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.46. எடுத்துக்காட்டு 7.46ல என்ன சொல்லியிருக்காங்க? f of x கொடுத்துட்டாங்க. f of x என்ன கொடுத்திருக்காங்க? x² + 2 என்ற சார்பு 2,7, அதாவது ஓப்பன் இன்டர்வல், திறந்த இடைவெளி, 2,7 என்ற இடைவெளியில் திட்டமாக ஏறும் எனவும் -2,0 என்ற இடைவெளியில் திட்டமாக இறங்கும் எனவும் கொள்க. சோ இதுல திட்டமா ஏறணும் சொல்லணும், இது திட்டமா இறங்குதுன்னு சொல்லணும். சோ என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க? f of x equal to x² + 2 என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to x² + 2. ஒரு தடவை வகையிட்டு பாருங்க. f dash of x equal to 2x, x² வகையிட்டோம்னா 2x, மாறிலியை வகையிட்டோம்னா 0. அப்ப f dash of x equal to 2x. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதுல வந்து இந்த இடைவெளியில திட்டமா ஏறும்னு சொல்லணும் இல்லையா? சோ அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இடைவெளி, நான் சொல்ற மாதிரி பெட்டி போட்டுக்கோங்க, இடைவெளி f dash of x ஓரியல்பு தன்மை
சரிங்களா? சோ ஓரியல்பு தன்மை இடைவெளி f dash of x. எந்தெந்த இடைவெளியில கேக்குறாங்க? 2,7ல இல்லையா? சோ 2,7ல கேக்குறாங்க. சோ 2,7ல போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் -2,0ல போட்டு பாருங்க. f dash of x ல போடுங்க. 2 போடுங்க. என்ன வரும்? 2,7னா 2ல இருந்து 7க்குள்ள எதனா ஒண்ணு. ஒரு 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்தீங்கன்னா 2 3s are 6 பிளஸ்ல தான் வருது. பிளஸ் சைன் பிளஸ் 6 தான் வருது. சோ பிளஸ் 4 எடுத்தாலும் பிளஸ்ல தான் வரும். 5 எடுத்தாலும் பிளஸ்ல தான் வரும். 6 எடுத்தாலும் பிளஸ்ல தான் வரும். அடுத்து பாருங்க -2,0 -2க்கும் 0க்கும் நடுவுல என்ன இருக்கும்? -1. சோ அப்ப -1 எடுத்தோம்னா என்ன வரும்? -2 வரும். சோ அப்ப மைனஸ்ல ஆன்சர் வரும் இல்லையா? சோ பிளஸ்னா என்ன அர்த்தம்? ஏறும்னு அர்த்தம். அப்போ திட்டமாக ஏறும், திட்டமாக ஏறும். அடுத்தது திட்டமாக இறங்கும். என்ன சொல்லியிருக்காங்க? திட்டம் இடைவெளியில் திட்டமாக ஏறும் எனவும் -2,0ல திட்டமாக இறங்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, திட்டமா ஏறும்னு சொல்லியாச்சா 2,7ல. -2,0ல என்ன சொல்லியிருக்கோம்? திட்டமாக இறங்கும்னு சொல்லியாச்சா? சோ அதானே சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? சோ புரிஞ்சு. அடுத்த கேள்வி போலாமா? சரிங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.47 என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ற சார்பு 2,∞ என்ற இடைவெளியில் திட்டமாக ஏறும் என நிறுவுக. சோ இந்த சார்பு வந்து இந்த இடைவெளியில திட்டமாக ஏறும் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்னங்க? f of x equal to x square minus 2x minus 2x plus 3 minus 3. சரிங்களா? ஒரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும்? f dash of x. சோ வகையிட்டோம்னா f dash of x equal to 2x minus 2 இல்லைங்களா? சரி, இப்போ 2,∞ இடைவெளியில திட்டமா ஏறும்னு சொல்லணும். சோ 2,∞ என்ன அர்த்தம்? இடைவெளி, அதுக்கும் எழுதிக்கோங்க. இடைவெளி f dash of x ஓரியல்பு தன்மை மோனோடானிசிட்டி. சரிங்களா? ஆங்கிலத்துல. இப்போ இடைவெளி என்ன? எந்த இடைவெளியில சொல்லியிருக்காங்க? 2,∞. சோ 2,∞ ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 3 வருமா? 3 வரும். சோ 3 எடுத்தீங்கன்னா 2 3s are 6 6 minus 2 4 பிளஸ்ல தான் வருது ஆன்சர் இல்லையா? சோ எந்த நம்பர் போட்டாலும் பிளஸ்ல தான் வரும் ஆன்சர். சோ அப்போ பிளஸ்ல. இப்ப திட்டமாக ஏறும். திட்டமாக பிளஸ்னா திட்டமாக ஏறும், மைனஸ் திட்டமாக இறங்கும். அவ்வளவுதான். சோ அப்போ திட்டமாக ஏறும் என நிறுவுக. இது திட்டமா ஏறுதுன்னு சொல்லியாச்சா? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சோ ரொம்ப ரொம்ப எளிமை, புரிஞ்சு போடணும். சரிங்களா? அடுத்தது எடுத்துக்காட்டு 7.48 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா f of x கொடுத்துட்டாங்க. அந்த சார்புக்கு 3,2 என்ற இடைவெளியில் மீப்பெரும் பெருமம் மற்றும் மீச்சிறு சிறுமம் மதிப்புகளை காண்க. மீப்பெரும் பெரும மற்றும் மீச்சிறு சிறும மதிப்புகளை காண்க. மீப்பெரு பெரும மதிப்பு, மீச்சிறு சிறும மதிப்பு கண்டுபிடிக்கணும். ரொம்ப எளிமைதாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to x 2x cube 2x cube plus 3x square minus 12x 2x cube plus 3x square minus 12x. சரிங்களா? சரி, இப்போ ஒரு தடவை வகையிட்டலாம். சோ ஒரு தடவை வகையிட்டோன்னு என்ன வரும்? 3 2s are 6x square plus 2 3s are 6x minus 12 இல்லைங்களா? 6x square plus 6x minus 12. சரிங்களா? f dash of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த f dash of x என்ன பண்ணலாம்? f dash of x கிடைச்சிருச்சு. சோ இதுல இருந்து 6 இதை காமன் எடுத்துக்கலாமா? 6 காமன் டிவைட் பண்ணிக்கலாம். 6 ஆல டிவைட் பண்ணி கூட எழுதிக்கலாம். f dash of x அப்படியே நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ மீப்பெருமம் மற்றும் மீச்சிறு சிறும மதிப்பை கண்டுபிடிக்கணும். சோ மீச்சிறு பெரும மீப்பெரும் பெரும மதிப்பு, மீச்சிறு சிறும மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா? சோ எப்படி எழுதிக்கலாம்? f dash of x கொடுத்துட்டாங்க இல்லையா? சரி, இப்போ f dash of x equal to 0 போடுங்க.
f dash of x equal to 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும் 6x square plus 6x minus 12 equal to 0 இல்லையா so 6 காமன் எடுத்துக்கோங்க அப்ப என்ன வரும் x square plus x minus 2 equal to 0 அப்போ 6 அந்த பக்கம் போனா 0 ஆயிடும் அப்ப x square plus x minus 2 equal to 0 into பண்ணா minus 2 add பண்ணா 1 எப்படி வரும் 2 ones are 2 into பண்ணுங்க minus வரணுமா இங்க minus போட்டுக்கோங்க into பண்ணுங்க 2 into minus 1 minus 2 add பண்ணுங்க 2 minus 1 1 so வந்திருக்கா so இது எப்படி எழுதிக்கலாம் x plus 2 x minus 1 equal to 0 வருமா so plus 2 வெளியே போனா minus 2 இப்ப இருந்து எப்படி எடுத்துக்கலாம் x plus 2 equal to 0 ஒன்னு இன்னொன்னு என்ன x minus 1 equal to 0 ஒன்னு அப்ப plus 2 வெளியே போனா minus 2 அப்ப x equal to minus 2 அடுத்தது x equal to minus 1 வெளியே போனா plus 1 so plus 1 so x equal to 1 புரிஞ்சுங்களா so இப்ப x க்கு என்னெல்லாம் மதிப்பு கிடைச்சிருக்கு minus 2 1 இப்போ கண்டுபிடிக்கணும் f of minus 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும் so f of x ல f of minus 2 x க்கு பதிலா minus 2 போடுறோம் so minus 2 போட்டோம்னா என்ன ஆகும் 2 into minus 2 cube plus 3 into minus 2 square minus 12 into minus 2 சரிங்களா இப்போ minus 2 போட்டு பாருங்க என்ன வரும்னு 2 into minus 2 cube என்ன minus 8 plus 3 into plus 4 minus 12 into 2 24 plus 24 plus 24 இப்போ minus 16 plus 3 4s are 12 plus 24 minus 16 plus 12 4 4 plus 24 இல்லையா minus 4 plus 24 அப்போ 20 என்ன வரும் 20 இல்லைங்களா சரி இப்போ f of 1 போடுங்க அடுத்தது x க்கு பதிலா 1 போடுங்க இப்போ f of 1 போட்டீங்கன்னா என்ன வரும் f of x ல f of 1 போடணும் 2 into 1 cube அடுத்தது plus 3 into 1 square plus 3 into 1 square minus 12 into 1 அடுத்தது 2 into 1 cube 2 தான் plus 3 minus 12 so 2 plus 3 5 5 minus 12 5 minus 12 7 இல்லையா so minus 7 இதுதான் f of 1 அடுத்தது f of minus 2 கண்டுபிடிச்சிருச்சு f of 1 கண்டுபிடிச்சிருச்சு இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்த லிமிட் கண்டுபிடிக்கணும் f of 3 f of 2 ரெண்டையும் போட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ f of 3 போட்டோம்னா என்ன வரும் f of 3 போட்டோம்னா 2 into 3 cube plus 3 into 3 square minus 12 into 3 வருமா 2 into 3 cube என்ன 27 3 is 9 9 3 is 27 27 into 2 27 into 2 54 3 square 9 9 3s are 27 minus 3 2s are 6 so 54 plus 27 7 3 10 11 5 6 7 8 81 81 ல 36 போச்சுனா 11 7 7 3 போச்சுனா 4 11 ல 6 போச்சுனா 5 minus sorry plus 45 புரிஞ்சுங்களா அடுத்தது f of இல்ல 45 எப்படி வரும் minus 36 இங்க 3 square 9 9 3s are 27 2 cube 8 8 2s are 16 3 cube 27 27 into 2 54 fine 81 ல 36 போச்சுனா 45 அடுத்தது பாத்தீங்கன்னா f of அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் f of 2 f of 2 போட்டீங்கன்னா என்ன வரும் 2 into 2 substitute பண்ணும் 2 substitute பண்ணீங்கன்னா 2 cube என்ன 8 plus 2 cube 8 so அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு minus 3,2 question mistake so இங்க minus 3 போடும்போது என்ன வரும் இங்க minus 3 போட்டீங்கன்னா இங்க minus இங்க minus இங்க minus so இங்க plus 36 ஆயிடும் இங்க plus 27 தான் இங்க minus 54 ஆயிடும் அப்போ என்ன ஆகும் 27 36 ஆட் பண்ணோம் 7 7 14 13 3 2 5 6 63 ல இருந்து 54 போச்சுனா 13 5 0 13 ல 4 போச்சுனா 9 இப்போ minus 9 sorry it seems plus 9 so f of minus 3 என்ன 9 சரிங்களா
ஓகே, இப்போ இது 2 போடும்போது என்ன வரும்? 3 into 2 square plus minus 12 into 2 minus 12 into 2. இப்போ என்ன வரும்? 2 8 are 16 plus 2 இங்க 2 cube 8 2 square 4 ன்னு போட்டு டைரக்டா போட்டுரு. இப்போ 3 4 are 12 minus 24 6 7 8 28 minus 24. அப்போ என்ன வரும்? 4. சோ அப்போ இதுல இருந்து எது எக்ஸ்ட்ரீமம் எது அதாவது எது பெருமம் எது சிறுமம்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ மீச்சிறு சிறுமம் மீப்பெரு பெருமம். மீப்பெரு பெருமம்னா பெருசு. எது பெருசு இந்த மதிப்புலயே? 20 தான் பெருசு. அப்ப மீப்பெரு பெருமம் 20. மீச்சிறு சிறுமம் எது ரொம்ப சின்னது இருக்கிறது? -7 தான் ரொம்ப சின்ன. மைனஸ்ல இருக்கிறதே ரொம்ப சின்னதுதான். சோ -7 தான் சின்னது. சோ அப்ப மீப்பெரு பெருமம் மீப்பெரும் பெருமம் மீப்பெரு பெருமம் 20. மீச்சிறு சிறுமம் எவ்வளோ? -7. அவ்வளவுதான். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க கேள்வியில? இடைவெளியில் மீப்பெரு பெருமம் மற்றும் மீச்சிறு சிறுமம் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப மீப்பெரு பெருமமோட மதிப்பு மீச்சிறு சிறுமமோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி வாங்க. அடுத்தது பாருங்க, எடுத்துக்காட்டு 7.49. எடுத்துக்காட்டு 7.49 என்ன சொல்லியிருக்காங்க? f of x கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ற சார்பிற்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க, இடைவெளி. சோ அந்த இடைவெளியில மீப்பெருமம் மற்றும் மீச்சிறு மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே கேள்வி மாதிரி தான். சோ இப்போ f of x என்ன கொடுத்திருக்காங்க? 3 cos x. f of x என்ன கொடுத்திருக்காங்க? 3 cos x. ஓகே, இப்போ f dash of x ஒரு தடவை வகையிடலாமா? சோ ஒரு தடவை வகையிட்டோம்னா 3 அப்படியே இருக்கும். cos x வகையிட்டோம்னா sin x minus sin x. அப்போ -3 sin x. சரிங்களா? ஓகே, இப்போ f dash of x equal to 0 போட்டுக்கலாமா? இப்போ f dash of x equal to 0 போட்டானா இந்த மாதிரி மீப்பெருமம் மீச்சிறுமம் கண்டுபிடிக்கணும்னாவே f dash of x கண்டுபிடிச்சு f dash of x 0க்கு சமப்படுத்தணும். பண்ணோம்னா என்ன வரும்? -3 sin x equal to 0. அப்போ sin x equal to 0, pi. எங்கெல்லாம் வேல்யூஸ் வரும் சைனுக்கு? 0 pi 2 pi. சோ அப்படி வேல்யூஸ் ரேஞ்ச் ஆகும். சோ 0 pi அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ f of 0 என்னன்னு கண்டுபிடிங்க. 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 3 into cos 0. cos 0 ஓட மதிப்பு 1. அப்ப 3 மட்டும் வரும். f of 0 என்னங்க? 3. அடுத்தது f of pi. இப்போ f of pi ஓட மதிப்பு என்ன? 3 cos pi. cos pi னா cos 180. cos 180 -1. so அப்ப -3. அடுத்தது f of இது பாருங்க, இடைவெளி 0, 2 pi. இப்ப 0 க்கு படைச்சு 2 pi மட்டும் போதும். இப்ப 2 pi போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 3 cos 2 pi. 3 cos 180. 180 என்னவோ அதே மாதிரி 2 pi இல்லையா? சோ pi 180, 2 pi னா 360. அப்போ cos 360 ஓடது என்னது? cos 360 ஓட வேல்யூ என்ன? மதிப்பு என்ன? 1. சோ அப்போ 3 ன்னு வந்துரும். சோ அப்ப f of 2 pi என்ன? 3. சோ ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சாச்சு. சோ அதுல என்ன கேட்டிருக்காங்க? மீப்பெரு பெருமம் மீச்சிறு சிறுமம். மீப்பெரு பெருமம் வந்து 2 இடங்கள்ல இருக்கு இல்லையா? சோ இது 3 இது 3. சோ அப்ப 2 இடங்கள்லயுமே மீப்பெரு பெருமம் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல மீச்சிறு சிறுமம் இருக்கு. சோ இது எப்படி எழுதுவீங்க? f of 0 மற்றும் x equal to 0 மற்றும் 2 pi என்ற இடங்களில் மீப்பெரு பெருமம் அமைந்துள்ளது மற்றும் x equal to pi இல் pi என்ற இடத்தில் மீச்சிறு சிறுமம் அமையப்பெற்றது. சரிங்களா? மீப்பெரு பெருமம் மீச்சிறு சிறுமம் எப்பெல்லாம்? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சோ அவ்வளவுதான் அந்த எடுத்துக்காட்டு. அடுத்தது எடுத்துக்காட்டு 7.50. என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x கொடுத்துட்டாங்க. என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளியை கணக்கிட்டு அதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. அறுதி மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ஓரியல்
இடைவெளிகளை கணக்கிட்டு ஓரியல் இடைவெளியை கணக்கிட்டுட்டு இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்கும். சோ என்ன சொல்லியிருக்காங்க, ஓரியல்பு இடைவெளியை கணக்கிட்டு அதிலிருந்து அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி, இப்போ f of x கொடுத்திருக்கிறத எழுதிக்கலாம். அப்ப f of x equal to என்ன கொடுத்திருக்காங்க, x square minus 4x plus 4 இல்லையா. so x square minus 4x plus 4. ஓகேவா. சரி, இப்போ f of x கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஓரியல்பு இடைவெளி கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் f dash of x கண்டுபிடிச்சிடலாமா. f dash of x எப்படி வருங்க, f ஒரு வகையிட்டோம்னா f dash of x வகையிட்டா என்ன கிடைக்கும், 2x minus 4 ன்னு வரும் இல்லையா. சோ வகையிட்டாச்சு. இப்போ f dash of x equal to 0 ன்னு போட்டுடலாமா. அப்ப என்ன வரும், 2x minus 4 equal to 0, 2x equal to 4, x equal to 4 by 2, x equal to 2 ன்னு கிடைக்கும். x ஓட மதிப்பு என்னங்க கிடைச்சிருக்கு, 2 ன்னு கிடைக்கும். சரி, இப்போ அந்த இடைவெளி பெட்டி போட்டுடலாம். சோ இடைவெளி f dash of x ஓரியல்பு தன்மை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஓரியல்பு தன்மை தான் கேட்டிருக்காங்க. ஓரியல்பு தன்மை. சோ ஓரியல்பு தன்மை எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் இடைவெளி பார்க்கணும். சோ எதுல இருந்து 2 வந்திருக்கா. சோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி, இங்க 2 இருக்கும் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 2க்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2ல இருந்து இன்ஃபினிட்டி எடுத்துக்கலாம் இல்லையா. சோ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 2 வரைக்கும். சோ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 2 வரைக்கும் எந்த மதிப்பை போட்டாலும் நமக்கு இந்த f of x ல என்ன கிடைக்கும், சாரி f dash of x ல என்ன கிடைக்கும். சோ f dash of x என்ன, 2x minus 4. இப்போ நான் x க்கு பதிலா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து நான் எதை போட்டாலும் எனக்கு என்ன கிடைக்கும். சோ ஒன்னா இப்படிதான் இருக்கும், மிகை எப்படி இருக்கும், திட்டமா இறங்கத்தான் செய்யும். ஏன்னு கேளுங்க. சோ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 2க்குள்ள -1 வரைக்கும் போடுவேன். சோ -1 போட்டாலும் எனக்கு என்னதான் கிடைக்கும், -1 போட்டா இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும், -2, -4, -6. ஆன்சர் மைனஸ்ல தான் கிடைக்கும். நான் என்ன போட்டாலும் அந்த இடத்துல எனக்கு பதில் மைனஸ்ல தான் கிடைக்கும். சோ இப்போ நான் 1 போடுறேன்னு வைங்களேன், 2 minus 4 -2 தான் கிடைக்கும். சோ எதை போட்டாலும் எனக்கு மைனஸ்ல தான் பதில் கிடைக்கும். அப்போ திட்டமாக இறங்கும், திட்டமாக இறங்கும். அடுத்தது இன்ஃபினிட் 2. இப்போ வந்து 2 to infinity எடுத்துக்கோங்க. 2 to infinity எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல எதை போட்டு பாருங்க, இப்போ ஒரு 6 போட்டு பாருங்க, 2 6 12. இதே வந்து ஒரு 3 போட்டு பாருங்க, 2 3 6, 6 minus 4 2, பிளஸ்ல தான் வரும். சோ அப்போ பிளஸ்ல தான் வருது, திட்டமாக ஏறும், திட்டமாக ஏறும். சோ இது வந்து என்ன சொல்லலாம், சோ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 2ல எந்த மதிப்பை எடுத்து போட்டாலும் திட்டமாக இறங்கும் தான் கிடைக்கும். இதே 2ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள எந்த மதிப்பு எடுத்து போட்டாலும் திட்டமாக ஏறும் தான் அர்த்தம். புரிஞ்சுதுங்களா. சரி, சோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, சோ இன்னும் தெளிவா எழுதணும் அப்படின்னா லாஸ்ட்ல f dash of x இன் குறி, f dash of x ஓட குறி பாத்தீங்க அப்படின்னா f dash of x ஓட குறி அப்படின்னா இதனுடைய குறி. சோ இதனுடைய குறி x equal to 2. x equal to 2 போட்டீங்கன்னா 0 ஆயிரும் இல்லையா. சோ x equal to 2 கடக்கும் போது, x equal to 2 கடக்கும் போது, அதாவது ஒண்ணும் இல்லைங்க. சோ இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி இங்க போடுறேன். சோ இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி, இங்க 2. சோ இதுக்குள்ள மைனஸ் வருது, இதுக்குள்ள பிளஸ் வருது இல்லையா. சோ இப்ப f equal to 2 என்ன கடக்கும் போது இடது புறம்ல இருந்து வலமா போகும்போது குறையிலிருந்து மிகைக்கு மாறுது இல்லையா. சோ அதான் சொல்ல போறோம். f dash of x இன் குறி x equal to 2 ஐ கடக்கும் போது குறையிலிருந்து மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு மாறுதல்ல, குறையிலிருந்து மிகையாக, குறையிலிருந்து மிகை, மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு மாறுது இல்லையா. சோ மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு மாறுது. சோ மிகையாக மாறுவதால் x equal to 2 இல் f of x க்கு, x equal to 2ல f of x க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இடம் சார்ந்த சிறுமம் தான் இருக்கும். இப்ப 2 போட்டு பாருங்களேன். இதுல 2 square 4, இங்க 2 8, இப்போ 4 plus 4 8, 8 minus 6 0. இப்ப சிறுமம் தான் வரும். இப்ப f of x க்கு இடம் சார்ந்த என்ன வரும், சிறுமம், இடம் சார்ந்த சிறுமம் உள்ளது.
இந்த இடம் சார்ந்த சிறுமமின் மதிப்பு வந்து f of 2 equal to 0. f of 2 equal to 0 அப்படிங்கறங்காட்டி இடம் சார்ந்த என்னது சிறுமம் மதிப்பு தான் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இடம் சார்ந்த சிறுமம் உள்ளது. புரிஞ்சுதுங்களா? சோ இது கண்டிப்பா இந்த கட்டாயம் 4 லைன் எழுதணும். அதாவது f dash of x ஓட குறி x equal to 2ன்னு வரும்போது மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு மாறுது. சோ அப்ப மிகையிலிருந்து குறையிலிருந்து மிகைக்கு வருது. சோ அதான் சொல்லிருக்காங்க. அப்படி மாறுறங்காட்டி x equal to 2ல f of x க்கும் இடம் சார்ந்த சிறுமம் தான் இருக்கும். ஏன்னா f of xல x க்கு பதிலா 2 போட்டோம்னா 0 ஆகுது. சோ அதனால மிக சிறுமம் தான் இருக்கும்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.51 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா f of x கொடுத்துட்டாங்க. f of x equal to x power 2/3 கொடுத்திருக்காங்க என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. சோ அதே மாதிரி தாங்க ஓரியல்பு இடைவெளியை கணக்கிட சொல்லியிருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to x power 2/3. f of x equal to x power 2/3. சோ இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஓரியல்பு இடைவெளி. சரி, ஒரு தடவை வகையிட்டலாங்களா? சோ ஒரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும்? f dash of x equal to 2/3 into x power 2/3 minus 1 இல்லைங்களா? சோ இப்ப என்ன வரும்? 2/3 x power 2 minus 3/3 வரும். சோ minus 1/3 வரும் இல்லையா? சோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2/3 into x power 1/3. x power minus 1/3 கீழே வரும்போது x 1/3 வந்துடும். சோ அப்போ 2/3 into 1 by x 1/3 வரும். இதுதான் f dash of x இல்லைங்களா? சோ இதுதான் f dash of x. இப்போ f dash of x equal to 0 போட்டு பாருங்களேன். இந்த இடத்துல f dash of x 0 ஆகாது. ஏன் ஆகாது? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா f dash of x நம்ம 0வே போட முடியாது. not equal to 0. ஏன் இந்த இடத்துல not equal to 0? சோ இந்த இடத்துல ஏன் வந்து f dash of x not equal to 0 போடுறோம்? கண்டுபிடிச்சிங்களா? ஏன் not equal to 0? ஒண்ணும் இல்ல. இப்ப f dash of x equal to 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? f dash of x equal to 0 போடும்போது உன்னுடைய 2/3 x power 1/3 equal to 0 வந்துரும். இந்த டினாமினேட்டர் 0 ஆயிருங்களா? அப்போ 2 equal to 0 வந்துரும். சோ இப்படி வந்துச்சு, இப்படி வரலாமா? வர முடியாது. சோ அதனாலதான் f dash of x not equal to 0. சோ அதனாலதான் f dash of x not equal to 0. புரிஞ்சுதுங்களா? 2 equal to 0 வந்தா அது ஒரு இதே கிடையாது. சோ அதனாலதான் f dash of x not equal to 0. சரிங்களா? இப்போ f dash of x not equal to 0. அதே மாதிரி x-க்கு 0 போடும்போது டினாமினேட்டர் 0 ஆகுது. சோ கீழ் பகுதி 0 ஆகுது. சோ அப்படி கீழ் பகுதி 0 ஆகலாமா? ஆகக்கூடாது. சோ அப்ப f of 0 வராது. சோ அப்ப f of 0 அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். f of 0ங்கிற f of 0 தோன்றாது அப்படின்னு சொல்லிடலாம். f of 0 என்பது வராது, தோன்றாது. சரிங்களா? இப்போ அத சொல்லியாச்சு. ஓரியல்பு இடைவெளியை கணக்கிட்டு ஓரியல்பு இடைவெளி கணக்கிட்டுலாமா? சரி வாங்க. சோ இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கு, இன்ஃபினிட்டி இருக்கு, 0. இப்போ இடைவெளி எப்படி இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0, இன்ஃபினிட்டி. சோ இதை எப்படி எழுதலாம்? இடைவெளி f dash of x. இது வந்து ஓரியல்பு இடைவெளி இல்லையா? ஓரியல்பு தன்மை. சோ ஓரியல்பு தன்மை இடைவெளி என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி, 0. மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0க்குள்ள எந்த மதிப்பு எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்னதான் ஒரு f dash of x க்கு மைனஸ் பண்ணும்போது மைனஸ் தான் வரும். சோ அப்போ ஓரியல்பு தன்மை எப்படி இருக்கும்? என்ன ஆகும்? மிகையா குறையா? என்ன ஆகும்? மைனஸ்ல இருக்கும் போது ஏறுமா இறங்கும்? இறங்கும். சோ இது திட்டமாக இறங்கும். அடுத்தது 0, இன்ஃபினிட்டி எடுத்தீங்கன்னா அதிகரிக்கும். பிளஸ்ல தான் மதிப்பு வரும். 0ல இருந்து இன்ஃபினிட்டி எக்ஸுக்கு எந்த பாசிட்டிவ் நம்பர் பிளஸ்ல போட்டீங்கன்னாலும் பிளஸ்ல தான் வரும். சோ அப்போ பிளஸ் திட்டமாக ஏறும். சோ திட்டமா எப்ப இறங்கும், திட்டமா எப்ப ஏறும்னு தெரிஞ்சிச்சு. ஓகே. சோ அப்ப அவங்க கேட்ட ஒரு இதுக்கு இது பண்ணியாச்சு. இப்ப அதுல இருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புல மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சோ அறுதி மதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அறுதி மதிப்புகளை கண்டுபிடிச்சிடலாமா?
சோ அறுதி மதிப்புகள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒண்ணு இல்லைங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ், சோ மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு மாறுது. அப்ப f dash of x இன் குறி எழுதிக்கோங்க, கண்டிப்பா எழுதணும். f dash of x இன் குறி x equal to 0y எப்படி இருந்து எப்படி வருது? குறையிலிருந்து மிகைக்கு x equal to 0வை கடக்கும் போது x equal to 0வை கடக்கும் போது குறையிலிருந்து மிகையாக மாறுவதால் x equal to 0 மிகையிலிருந்து, அதாவது குறையிலிருந்து மிகையா மாறுறங்காட்டி x equal to 0 f of x இன் x equal to 0 f of x க்கு இடம் சார்ந்த சிறுமம் உள்ளது. சிறுமம் தான் இருக்கும். இந்த இடம் சார்ந்த சிறுமம் எங்க இருக்கும்? x equal to 0. இடம் சார்ந்த சிறும மதிப்பு f of 0 equal to 0. 0 போட்டோம்னா 0 தான் வரும். f of x க்குள்ள 0 x க்கு பதிலா 0 போட்டோம்னா 0 தான் வரும். சோ அப்ப இடம் சார்ந்த சிறும மதிப்பு f of 0 equal to 0. இதுக்கு சிறுமம் தான் உள்ளது. புரிஞ்சுதுங்களா? சரி, கண்டிப்பா இந்த 4 லைன் எழுதிருங்க. f dash of x வந்து எந்த குறியில, அதாவது எது போடும்போது குறையிலிருந்து மிகையாகுதுங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா x equal to 0 அப்படின்னு போடும்போது f of x க்கு இடம் சார்ந்த சிறுமமா பெருமமாங்கிறத சொல்லணும். அது மட்டும் இல்லாம இடம் சார்ந்த சிறுமமோட மதிப்பு எப்படி இருக்கணும் சொல்லணும். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது எடுத்துக்காட்டு 7.52 என்ன சொல்லியிருக்காங்க? f of x equal to x minus sin x ன்னு சொல்லியிருக்காங்க. என்ற சார்பு மெய்யெண், அதாவது இந்த சார்பை மெய்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏறும் என நிறுவுக என்ன சொல்லியிருக்காங்க? மெய் எண் கோட்டில், அதாவது மெய்யெண் கோட்டில தான் ஏறும் என நிறுவுக. மேலும் அதன் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை ஆராய்க. அதாவது இது வந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கோட்டில் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய்யெண், அதாவது மெய்யெண்ணுங்கிற கோட்டில ஏறும்னு சொல்லியிருக்காங்க. f of x என்ன சொல்லியிருக்காங்க? x minus sin x. சோ இது ஒருத்தர வகையிடும் போது என்ன வரும்? x வகையிடும் போது 1 minus sin x வகையிடும் போது cos x. 1 minus cos x. சோ 1 minus cos x இல்லையா? சோ 1 minus cos x எப்படி இருக்கும்? கண்டிப்பா 0 விட பெருசா தான் இருக்கும். ஒன்னு 0 க்கு சமமா இருக்கும், இல்ல 0 விட பெருசா தான் இருக்கும். சோ இதுக்கு நம்ம எப்படி போட்டோம்னாலும் சோ மதிப்பு பாத்தீங்கன்னா எதுல எது வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா cos x ன்னு இருக்கு இல்லையா? 1 minus cos x ன்னு சொல்லிட்டு சோ இதோட 0 to n pi அப்படின்னு கூட சொல்லலாம். cos x க்கு எப்பெல்லாம் 1 வரும்? x equal to 2n pi இல்லையா? சோ x equal to 2n pi. சோ எப்ப 0 வரும்? சாரி, எப்ப 0 வரும்? 2n pi ல. சோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x equal to 2n pi where n belongs to z integers ஆ இருக்கும்போது f dash of x பூஜ்யம் என்பவைகளில் இருந்து f dash of x வந்து பூஜ்யம் அப்படிங்கறதுல இருந்து f dash of x பூஜ்யம் என்பதில் இருந்து f of x என்ற சார்பு மெய் எண் கோட்டில் ஏறும் என்ற சார்பு மெய்யெண் கோட்டில் ஏறும். மெய்யெண் கோட்டில தான் ஏறும்னு சொல்லியாச்சு. அதாவது x equal to 2n pi n belongs to z ல f dash of x பூஜ்யம் அப்படிங்கிறதுல இருந்து f of x வந்து சார்பு என் மெய்கோட்ல தான் ஏறும் அப்படின்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க அறுதி மதிப்புகள் கேட்டிருக்காங்க. சோ அறுதி மதிப்புகள் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா f dash of x ல சோ இதே கிடையாது, குறியீடே கிடையாது, குறியீடு மாற்றங்களே கிடையாது. சோ குறியீடு மாற்றங்கள் இல்லாத காரணத்தினால் அறுதி மதிப்புகள் இல்லை. சோ அதையும் நீங்க எழுதிடுங்க. சோ எப்படி எழுதுறீங்கன்னா x equal to 2n pi where n belongs to z ஐ கடக்கும் போது, சோ இப்படி கடக்கும் போது f dash of x
இன் குறியில் மாற்றம் இல்லாத காரணத்தினால் அதாவது x equal to 2n pi n belongs to z ஐ கடக்கும் போது f dash of x இன் குறியில் அதாவது மாற்றமே இல்லை. சோ மாற்றம் f dash of x குறி மாறவே இல்லை. சோ இந்த மாற்றம் இல்லாத காரணத்தினால இதுக்கு அறுதி இது இருக்காது. சோ அறுதி மதிப்புகள் காரணத்தினால் இதற்கு அறுதி மதிப்புகள் காண இயலாது. புரிஞ்சுங்களா? சோ கண்டிப்பா இந்த ரீசன்ஸ் எல்லாம் எழுதணும். எழுதல அப்படின்னா காரணம் மார்க் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. எடுத்துக்காட்டு 7.53 என்ன சொல்லியிருக்காங்க? f of x கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்துட்ட என்ற சார்பின் ஓரியல்பு தன்மை மற்றும் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை ஆராய்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? ஓரியல்பு தன்மை மற்றும் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை ஆராய சொல்லியிருக்காங்க. மேலும் இது வந்து log 1 plus x வந்து இப்படிதான் இருக்கும், இடைவெளியினை காண்க என்றவாறு அமையும் இடைவெளியினை இப்படி அமைஞ்சதுன்னா என்னோட இடைவெளி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? f of x என்ன கொடுத்திருக்காங்க? log 1 plus x log 1 plus x minus x by 1 plus x இல்லையா? இப்படி கொடுத்திருக்காங்க இல்லையா? x வந்து greater than -1. சரியா? இப்போ log 1 plus x வகையிடும் போது 1 by 1 plus x. இப்போ u by v மாத்தணும்னா சோ இது u by v எழுதிக்கலாமா? u v dash இத v பொறுத்து வகையிடும் போது 0 plus 1 u v dash u by v v u dash v u dash minus u v dash u அப்படி எழுதிக்கணும். v dash பண்ணும்போது 0 plus 1 by v square 1 plus x the whole square. அப்ப என்ன வரும்? 1 by 1 plus x minus 1 plus x minus x divided by 1 plus x the whole square. Plus x minus x போயிடும். அப்ப என்ன இருக்கும்? 1 by 1 plus x minus 1 by 1 plus x the whole square. So கீழே பொதுவா 1 plus x the whole square பொதுவா எடுத்துக்கலாமா? எல்சியமா? சோ அப்ப இங்க என்ன இருக்கும்? ஒரு 1 plus x மட்டும் வரணும். சோ மேல வந்துரும் 1 plus x minus 1. So plus 1 minus 1 போயிடும். அப்ப என்ன வரும்? x by 1 plus x the whole square. x by 1 plus x the whole square. So இதுதான் f dash of x. புரிஞ்சுதுங்களா? So இப்ப f dash of x என்னெல்லாம் மதிப்பு கிடைச்சிருக்கு? x by 1 plus x the whole square னு கிடைச்சு. f dash of x equal to 0 போட்டுடலாமா? Okay. So இப்ப f dash of x equal to 0 போட்டா என்ன வரும்? x into 1 by 1 plus x the whole square equal to 0. அப்ப x equal to 0 மற்றும் ஆனா 1 by 1 plus x எப்படி இருக்காதுங்க? 1 by 1 plus x எப்படி இருக்காது? 0வா இருக்காது. So இத எழுதிக்கலாம். ஏன் not equal to 0 னு உங்களுக்கு தெரியுமா? So 1 by 1 plus x the whole square வந்து not equal to 0. ஏன்? ஒண்ணு இல்ல, இங்க நீங்க x க்கு பதிலா 0 போடுறீங்கன்னு வைங்களேன், 1 by 1 ன்னு வந்துரும். So 1 by 1 equal to 0 னா 1 equal to 0 ன்னு வரும். So அப்படி வரக்கூடாது. அதனால இது not equal to 0. கண்டிப்பா 0வா இருக்க வாய்ப்பே இல்ல. So இப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? மைனஸ், இப்போ உங்க என்ன கொஸ்டின்லயே பாருங்க, கேள்வியிலேயே பாருங்களேன், x வந்து greater than -1 சொல்லியிருக்காங்க. அப்ப -1ஓட பெருசா தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ -1 0 infinity. So இப்படிதான் எடுக்கணும். ஏன்னா -1ஓட பெருசுதான். அப்ப 0 infinity. So இப்போ -1 to 0 ஒன்னு எடுக்கலாம். So அது -1 to 0 0 to infinity. So இப்படி எடுத்து பார்க்க போறோம். So அப்படி எடுத்து அந்த பாக்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். So இப்போ இடைவெளி பாருங்க. So இடைவெளி எப்படி இருக்கும்? அப்புறம் f dash of x எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ஓரியல்பு தன்மை எப்படி இருக்கும்? So இடைவெளி என்ன? -1, 0. -1, 0ல இருந்து நீங்க எந்த இதை போட்டாலும், எந்த மதிப்பை போட்டாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? மைனஸ்ல தான் பதில் கிடைக்கும். சோ அப்போ மைனஸ். சோ இது எப்படி இருக்குங்க? திட்டமாக இறங்கும். திட்டமாக
இறங்கும். திட்டமாக இறங்கும். அடுத்தது இதே 0, இன்ஃபினிட்டிக்குல எந்த எண்கள் எடுத்தாலும் பிளஸ்ல தான் வரும். சோ அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? திட்டமாக ஏறும். திட்டமாக ஏறும். அப்போ ஒண்ணு திட்டமாக இறங்கும், ஒண்ணு திட்டமாக ஏறும். சோ இப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சோ இப்ப இதுல இருந்து மைனஸ் பிளஸ், அப்போ குறையில இருந்து மிகைக்கு மாறி இருக்கு. சோ அப்ப எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்? எஃப் டேஷ் எக்ஸின் குறி எக்ஸ் ஈக்குவல் டு 0வை கடக்கும் போது, இது 0ல இருந்து மாறும்போது தானே, எக்ஸ் ஈக்குவல் டு 0வை கடக்கும் போது குறையிலிருந்து மிகையாக மாறுவதால், குறையிலிருந்து மிகையா தானே மாறுது, மைனஸ்ல இருந்து பிளஸ்ஸா தானே மாறுது. சோ குறையிலிருந்து மிகையாக மாறுவதால் எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் சிறும மதிப்பு உள்ளது. அதாவது f of 0 equal to 0. புரிஞ்சுதா? சரி, இன்னொரு விஷயம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? x greater than -1 சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க சிறும மதிப்பு எதுல கிடைச்சிருக்கு? 0ல கிடைச்சிருக்கு. அப்ப x வந்து greater than 0. அப்ப f of x எப்படி இருக்கும்? greater than f of 0. f of 0ங்கிறது என்ன? 0 இல்லையா? சோ x greater than 0வா இருந்துச்சுன்னா f of x கண்டிப்பா greater than f of 0வா இருக்கும். f of 0 வந்து equal to 0 நமக்கு தெரியும். சோ இப்ப f of x வந்து எப்படி இருக்கும்? equal to 0. எந்த இதுல இருக்கும்? 0க்கு அப்புறம் இருக்கிறது என்ன? 0ல இருந்து இன்ஃபினிட்டி, அதான் 0க்கு அப்புறம் வர்றது எல்லாமே. அப்போ 0, இன்ஃபினிட்டில இது எப்படி இருக்கும்னா, 0, இன்ஃபினிட்டில அது மெயினான விஷயம். 0, இன்ஃபினிட்டில எப்படி இருக்கும்னா, log கொஸ்டின் எழுதிக்கோங்க. log 1 plus x f of x, log 1 plus x f of x எப்படி இருக்கும்? log 1 plus x minus x by 1 plus x minus x by 1 plus x எப்படி இருக்கும்? greater than 0வா இருக்கும். புரிஞ்சுங்களா? சோ இது எப்படி இருக்கும்? கிரேட் f of 0 பதிலா 0 போட்டுக்கோங்க. f of xங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? இதுதான் f of x இல்லையா? சோ இப்ப f of x greater than 0. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்ப f of x greater than 0ன்னு வந்தாச்சு. இப்போ இது greater than 0னா இந்த மைனஸ் இருக்கிறது அப்படியே இங்க வந்துருமா? இப்ப என்ன ஆகும்? log 1 plus x which is greater than x by 1 plus x. சோ இதான் அவங்க நிறுவ சொல்லியிருக்காங்க பாருங்களேன். பாத்தீங்களா? சோ இதான் நிறுவ சொல்லியிருக்காங்க. சோ வந்துருச்சா? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.54 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, f of x equal to x log x. f of x வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? x log x plus 3x ன்னு சொல்லியிருக்காங்க. f of x என்னன்னு கொடுத்திருக்காங்க? x log x plus 3x ன்னு சொல்லியிருக்காங்க. என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகள் மற்றும் அதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. சோ இந்த சார்புக்கு ஓரியல்பு இடைவெளிகள் அது மட்டும் இல்லாம இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, f of x என்ன கொடுத்திருக்காங்க? x log x plus 3x. x log x plus 3x. சோ ஒரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும்? f dash of x equal to x log x னா uv இல்லையா? சோ இப்ப uv பொறுத்து பண்ணலாமா? uv dash log x பண்ணா 1 by x plus vu dash plus 3x பண்ணா 3. so x போயிடும். அப்போ 1 plus log x plus 3. அப்ப என்ன வரும்? 1 plus log x plus 3 னா 4 plus log x. so இதான் f dash of x. f dash of x என்னங்க? 4 plus log x. சரி, இப்போ f dash of x equal to 0 ன்னு போடலாம். f dash of x equal to 0 ன்னு போட்டேன்னா என்ன ஆகும்? 4 plus log x equal to 0. 4 plus log x equal to 0. plus 4 அங்க போனா minus 4. அப்ப log x equal to minus 4. so இப்ப இங்க log baseல எதுவும் இல்லைன்னா e போட்டுக்கலாம் இல்லையா? so exponentialல பார்க்கும்போது log போயிடும். அப்போ x equal to இந்த e இங்க இருக்க e அங்க பேஸ்க்கு போயிடும். e power minus 4. e power minus 4. so இப்ப இதுக்கு எப்படி எடுத்துக்க முடியும்?
ஸோ இப்படி இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கே e பவர் மைனஸ் 4 இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து e பவர் மைனஸ் 4 ஒன்று, e பவர் மைனஸ் 4 டு இன்ஃபினிட்டி ஒன்று எடுத்துக்கலாமா? சரி வாங்க. ஸோ இப்போ இடைவெளி f dash of x ஓரியல்பு தன்மை. ஸோ இது எப்படி இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி கமா e பவர் மைனஸ் 4, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா e பவர் மைனஸ் 4. அடுத்தது e பவர் மைனஸ் 4 கமா இன்ஃபினிட்டி, e பவர் மைனஸ் 4 கமா இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு e பவர் மைனஸ் 5 எடுக்கலாம். ஸோ e பவர் மைனஸ் 5 f dash of xல போட்டோம்னா என்ன வரும்? f dash of x என்ன கிடைச்சிருக்கு? e பவர் மைனஸ் 5 போட்டோம்னா இங்க என்ன வரும்? e பவர் மைனஸ் 5 போட்டா 4 பிளஸ் log of e பவர் மைனஸ் 5 வரும். என்ன வரும்? 4 பிளஸ் log of e பவர் மைனஸ் 5 வருமா? ஓகே. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 4 பிளஸ் இந்த மைனஸ் 5 முன்னாடி வந்துருமா? log e வந்துரும். log e ஓட மதிப்பு என்ன? 1. ஸோ அப்போ 4 மைனஸ் 5 which is equal to மைனஸ் 1. அப்போ மைனஸ்ல தான் பதில் வருது. இதே அடுத்தது e பவர் மைனஸ் 6 எடுத்துக்கோங்களேன். இங்க சாரி, e பவர் மைனஸ் 4 இன்ஃபினிட்டினா e பவர் மைனஸ் 1 எடுக்கலாம். e பவர் மைனஸ் 1 எடுத்தா என்ன வரும்? 4 பிளஸ் லாக் e பவர் மைனஸ் 1. மைனஸ் 1 முன்னாடி இருந்துச்சுன்னா 4 மைனஸ் 1 லாக் e வரும். அப்புறமா லாக் e போயிடும், லாக் e ஓட வேல்யூ 1 ஆயிடும். 4 மைனஸ் 1 3 பிளஸ்ல வரும். பதில் பிளஸ்ல வரும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? இது திட்டமாக இறங்கும்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? திட்டமாக இறங்கும். இன்னொன்னு எப்படி சொல்லாங்க? திட்டமாக ஏறும்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? திட்டமாக ஏறும். அப்போ ஒண்ணு திட்டமாக இறங்கும், ஒண்ணு திட்டமாக ஏறும். எதை பொறுத்து? குறியீட பொறுத்து. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சரி. இப்போ இது வந்து நம்ம சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ நான் இல்லை திட்டமாக ஏறும் இறங்கும் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இங்க எனக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் பிளஸ். ஸோ இப்போ மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு மாறி இருக்கு e பவர் மைனஸ் 4 கடக்கும் போது. ஸோ இப்போ f dash of x e பவர் மைனஸ் 4 கடக்கும் போது அப்ப அந்த கதை எழுதிக்கோங்க. எப்படி எழுதிக்கிறீங்க? f dash of x இன் குறி f dash of x இன் குறி e பவர் மைனஸ் 4 கடக்கும் போது குறையிலிருந்து மிகைக்கு போகுது இல்லையா? சோ குறையிலிருந்து மிகைக்கு மாறும்போது என்ன ஆகுது? சிறுமம். எங்க வரும் சிறுமம்? மாறும்போது என்ன ஆகும்? x equal to e power minus 4 இல் சிறும மதிப்பு எப்படி இருக்கும்? சிறும மதிப்பு f of e power minus 4 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? f of x ல f of e power minus 4 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? e power minus 4 log e power minus 4 plus 3 e power minus 4 வருமா? சோ இங்க போடுங்க. அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பண்ணும்போது மைனஸ் e power minus e power minus 4 வந்துரும் இல்லையா? சோ அங்க போடும்போது என்ன வந்துரும்? மைனஸ் e power minus e power minus 4 வந்துரும். புரிஞ்சுதுங்களா? சோ அதான் இங்க சொல்லிருக்காங்க. சோ அப்ப சிறும மதிப்பு என்ன? மைனஸ் e power minus 4. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? சரி, அடுத்த கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டு 7.55 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, f of x equal to 1/1 plus x square என்ற சார்பிற்கு ஓரியல் என்ற சார்பிற்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு இதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. அதே மாதிரி தாங்க.